ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ப்ரான் மேக்ரோனி பார்ப்போம். நீங்கள் மேக்ரோனி செலக்ட் பண்ணும்போது திக்காக இருக்கிறது வாங்கினாலும் ஓகே, தின்னாக இருக்கிறது வாங்கினாலும் ஓகே. இது தின்னாக இருக்குது. நான் சேமியாவுக்கு சொன்ன மாதிரியே தான், திக்காக வாங்கினீங்கன்னா 1:2 ரேஷியோ தண்ணி எடுத்துக்கோங்க. பட் இது ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்குது, ஈஸியாக இது வெந்துடும். அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். இது நான் 1:1.5 தண்ணி எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆயில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 இன்ச் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் ஆனியன் போட்டுட்டேன். ஆனியன் பிங்க் ஆனதும் டொமேட்டோ போட்டுக்கலாம். ஒரு ஃபுல் சைஸ் பெரிய ஆனியன் அண்டு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் மதியம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பணுன்னா ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் ஈஸியாக கெட்டு போகாமல் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இது வதங்குறப்போ ப்ரான் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறது நான் சொல்கிறேன். இந்த பிளாக்காக இருக்கிறது ப்ரானோட நரம்புன்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ப்ரானை கட் பண்ணிவிட்டு இந்த நரம்பு தெரியுதுல்ல, இதை கையை வச்சு நீங்கள் எடுத்துடணும். இது இருந்துச்சுன்னா சாப்பிடவே கூடாது ப்ரான். அதனால் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கூட வரும்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ப்ரான் வாங்குறீங்கன்னா இதை எடுத்துடணும். குட்டி குட்டி ப்ரான்ஸ் வாங்கினா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் எடுத்து தான் சாப்பிடணும். பெரிய ப்ரான்ஸாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சள் போட்டு 10 மினிட்ஸ் அதை மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கிட்டு கொத்தமல்லி அண்ட் புதினா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகா பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி அண்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கழுவி வச்ச ப்ரான் போட்டுக்கலாம். ப்ரான் போட்டுட்டு ஒரு 1/2 லெமன் போட்டுக்கோங்க. இங்கே நான் 1/2 லெமன் ஊற்றிருக்கேன். இன்கேஸ் சிக்கன் ஒரு மட்டன் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரான் யூஸ் பண்ணும்போது கர்ட் போட மாட்டேன், அதனால் எக்ஸ்ட்ராவாக லெமன் போட்டிருக்கேன். இப்போது மிக்ஸ் பண்ணி எக்ஸாக்டாக 2 மினிட்ஸ் தான் குக் பண்ண விடுறேன். 2 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ண விட வேணாம். சயின்ஸ் படி ப்ரான் மொத்தமாகவே 6 to 7 மினிட்ஸ் தான் வேகணும். பட் எனக்கு சொல்லி கொடுத்தது இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரான் 20 மினிட்ஸ்க்கு மேலேயே வேகும். பட் இந்த தண்ணி கொண்டு ப்ரானோட டேஸ்ட் வந்துடும். ஒன் 1:1.5 ரேஷியோவில் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்கணும். நம்ம நெக்ஸ்ட்டு பாஸ்தா போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு விசில் வச்சா பெட்டர். அப்படி இல்லைன்னா மூடி வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். எனக்கு இது ஹாஃப் குக் ஆகிடுச்சு. எனக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். எனக்கு இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. நீங்கள் கை வச்சு பார்த்தாலும் குக் ஆனது தெரியும். அப்படி இல்லைன்னா இதோட ஷேப் பாருங்கள், ஃபுல்லாகவே மாறி இருக்கும். உள்ளே இருக்க அந்த ஹாலோ எல்லாமே போயிட்டுருக்கும்.
இதை நீங்கள் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கும். நீங்கள் தண்ணியாக இல்லாமல் ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்துக்கோங்க. பட் லஞ்சுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் பேக் பண்ணாலே லஞ்சுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.